இல்லையோ? வாயு சஞ்சாரம் பண்ணாமல் எந்த இடமும் கிடையாது. வாயு எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்து புறப்படக்கூடியவன். ஆகையால வாயு தேவனே, ஒன்னால முடிஞ்சா இந்த பர்வதம் ஆதிசேஷன் சுத்தின்னு இருக்கானே, அதுல இருந்து ஒரு சிகரத்தை பெயர்த்துடு பார்க்கலாம். ஒரு சிகரத்தை பெயர்த்துடுது. சரிதான். வாயுதேவன் உள்ள புகுறதுக்கு பிரயத்தனப்படுறான். ஆனால் ஆதிசேஷன் மொத்தம் நெருக்கமாக சுத்தின்னு இருக்கார். வெளில வர முடியல, காத்து கூட இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஆதிசேஷன் நெருக்கினார். சமப்படுறான் வாயுதேவன், அவனால் முடியல. அப்போ பெருமாள் கண்ணடிச்சார். ஆதிசேஷன் தன்னுடைய 1000 பணங்களில் சிரஸில் ஒரு சிரஸை மட்டும் அப்படி தூக்கினார். அதுக்குள்ள காத்து புகுந்துடு. அங்கே வைகுண்டாச்சலத்தில் ஒரு மலையை அப்படி பெயர்த்தெடுத்துடு. நேர வெளியில் கொண்டு வந்துடு. சுவாமி, என் பலத்தை நான் காமிச்சாச்சு, எங்கே ஸ்தாபிக்கணும்னார். சொர்ணமுகரி நதிக்கரையில் நீ ஸ்தாபிப்பாயாக, அப்பொழுது நான் வந்து அங்கே வாசம் பண்ணுவேன்னு பெருமாள் சொன்னார். வாயுதேவன் மலையை கொண்டு வந்து சொர்ணமுகரி நதிக்கரையில் வச்சுட்டான். உடனே அனந்தாழ்வான், சுவாமி எனக்கு பலம் இல்லை, அவனுக்கு பலம் ஏற்பட்ட மாதிரி ஆயிடுத்து. நீர் சொன்னதுனால்தான் ஒரே ஒரு தலையை நான் தூக்கினேன், அதுக்குள்ள புகுந்துட்டார் வாயு. ஆகையால எனக்கும் நீர் அனுகிரகம் பண்ணணும்னு ஆதிசேஷன் கேட்க, உனக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும்? இந்த பர்வத்தத்தை நான் சுமக்கணும், இல்லை நானே இந்த பர்வத்தமாக இருக்கணும், நீர் என் மீது நித்தியவாசம் செய்யணும்னு அவர் பிரார்த்தித்ததினாலே விஷ்டோர் வாசாத்து அவனி வகனாத்து பத்தரத்ரை ஷிரோபிகி சேஷசோயம் அயமிதி ஜனைகி சம்யக் உன்னீயமானஹானர் தேசிகன் ஹம்ச சந்தேஷத்தில் வெங்கடாச்சலத்தை வர்ணிக்கும் பொழுது பகவான் ஸ்ரீயப்பதி சர்வேஸ்வரன் எப்பொழுதும் வசிக்கும் இடம் என்ன? வெள்ளை வெள்ளத்தோல் ஒரு பாம்பனையை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளநித்திரை கொள்ளும் மாமா என்ன பகவான் எப்பொழுதுமே ஆதிசேஷன் மேல படுத்துக்கிறாரா? அவர் எங்க இருக்கார்? இந்த பர்வதத்தில் இருக்கார். ஆதிசேஷன் மேல படுத்துக்கிற பெருமாள் இந்த பர்வதத்திலேயே வாசம் பண்றார். அப்ப இந்த பர்வதம் எது? ஆதிசேஷன். இருளறிய சுடர்மணிகளிமைக்கும் நெத்தியின துத்தி அணிபணமாயிரமார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவின்னு ஆதிசேஷனுடைய சிரஸ்ல நிறைய ரத்னங்கள் பளிர் பளிர் பளிர்னு பிரகாசிக்கும். இங்கே திருவேங்கடமாமலையில நிறைய ரத்னங்கள் உண்டாம். இது ஆழ்வார்கள் தங்களுடையதான பாசுரங்கள்ல ரொம்ப அழகா வர்ணிக்கிறது. எப்படி? வேடுவர்கள்லாம் திருவேங்கடமாமலையுடைய தாழ்வரையில அவன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். விவசாயத்துக்காக தேனு தெனை மாவுலாம் தானியங்கள்லாம் விதைச்சுட்டு இருக்கான். நடுவில் காட்டு யானைகள் பூந்து அடிக்குமா. நிலத்துக்குள்ள காட்டு யானை பூந்தா என்ன பண்ண முடியும்? அவ ஹோ ஹோ ஹூன்னு அடிச்சு கிடிச்சு அதை விரட்டுறதுக்கு வழி பாப்பா, வேற வழி இல்லைன்னு அங்க இருக்கிற ரத்தனக்கல்லை எடுத்து யானைகளை அடிப்பாளாம். திருவேங்கடமாமலையில் நிறைய ரத்தனக்கற்கள்லாம் உண்டாம். அந்த திருவேங்கடமாமலையில நல்ல ரத்னங்கள்லாம் ஒளி வீசும். ரத்னக்கற்களை கொண்டு அத யானைகளை ஊரும் வரியறவும் ஒன்குருவர் மால் யானை பேரை எறிந்த பெருமனையை காருடையமின் என்று புற்றடையும் வேங்கடமே மேலசுரரியம் என்னும் மாலதியிடமும். அதை தூக்கி தூக்கி அடிச்சா யானைகள் ஓடி போயிடும். அங்க இருக்கிற பாம்பு புற்றுகளுக்கு அருகில போய் ரத்ன கற்கள் கீழே விழும். அப்பதான் பாம்பு சத்தம் கேட்டு உள்ளே இருந்து வெளியில வரும். வெளில வந்தா பளிர் பளிர் பளிர்னு ரத்னங்களும் வைரங்களும் மின்னல் அடிக்கிறத பார்த்து ஐயோ நல்ல மழை வர போறது இருக்கு, ஒரே மின்னல் அடிக்கிறதே திருப்பி புற்றுக்குள்ளே சென்று விடும். அவ்வளவு செல்வச் செழிப்பு திருவேங்கடமாமலைக்கு உண்டு. ஊரும் வரியறவும் ஒன்குறவர் மால்யானை பேரை எறிந்த பெருமணியை காருடைய மின் என்று புற்றடையும் வேங்கடமே. காருடைய மின் என்று மேகத்தில் மின்னலை போன்று ஒளி வீசுவதனாலே இடிமின்னலுக்கு பயந்து புற்றுக்குள்ளே பாம்புகள் சென்றுவிடும். ஆதிசேஷனுடைய சிரசல் ரத்னங்கள் ஒளி வீசும். திருவேங்கடமாமலையும் ரத்னங்கள் ஒளி வீசுவதனாலே இவர் ஆதிசேஷன். விஷ்ணு வசிப்பதினாலேயும் ஆதிசேஷன் பூமியை தாங்குகிறார். மலைக்கு பூபிருத் என்று ஒரு திருநாமம் உண்டு. அப்படி பூமியை தாங்குவதினாலேயும் பத்தரத்ரை ஷிரோபிகி தன்னுடைய சிகரங்களில் நல்ல ரத்னங்களை உடையதாய் இருப்பதினாலே சேஷசோயம் அயமிதி ஜனைகி சம்யக் உன்னீயமானஹான். இது சேஷன், இவன் தான் ஆதிசேஷன். இதுதான் சேஷாச்சலம் சேஷாத்ரி என்று எல்லோரும் அதை பெருமதிப்புடன் கொண்டாடுகிறார்கள்னு சேஷாச்சலம். அடுத்தது அந்த திருமலைக்கு ரிஷபாச்சலம் என்னும் ஒரு திருநாமம். ரிஷபன் என்னும் ஒரு அசுரன். ரிஷபாத்ரிகிரீஷாய வெங்கடேஷாய நமஹா, ரிஷபாத்ரீஷாய வெங்கடேஷாய நமஹா. அத்ரினாலும் கிரினாலும் ஒரே அர்த்தம் தான். ரிஷபாத்ரிக்கு தலைவனான ஸ்ரீ வெங்கடேசனை சரணமாக அடைகிறேன். பகவானுடைய அர்ச்சனை நாமாவளி ரிஷபாச்சலம். ரிஷபன் என்னும் அசுரன். அந்த அசுரன் திருவேங்கடமாமலை காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான்.
ஒரு நாள் வைகுண்ட லோகத்தில் இருக்கிற பெருமாளுக்கு ரொம்ப போர் அடிச்சிரு. விஸ்வக்சேனர் கூட்டார், ஃப்ரீயாக இருக்கியா? ஓ ஃப்ரீயாக இருக்கேன், என்ன பண்ணலாம், வா கொஞ்சம் நாம் அப்படியே வேட்டைக்கு போய்ட்டுடலாம்னு வேட்டைக்கு உரியதான வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஒரு ராஜகுமாரனை போல பெருமாள் சேனை முதலியார் புடைசூழ வேட்டைக்கு வரார் இந்த காட்டுக்கு. இந்த காட்டுக்கு பெருமாள் வேட்டைக்கு வரச்சு ரிஷபன் எதிர்த்து வந்தான். அந்த ஏற்கனவே ரிஷபன் பிரம்மா கிட்ட வர வாங்கியிருக்கான். இந்த சரித்திரம் மற்றொரு புராணத்தை சற்றே மாறுபடுகிறது. வேட்டைக்கு வந்து சேர்ந்தான். வேட்டைக்கு வந்து சேர்ந்த பெருமாள் ரிஷபன் வந்தான். யாரா ராஜானி, இதெல்லாம் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம், இந்த இடத்துல என்னை தவிர்த்த மற்ற இன்னொருத்தர் வேட்டையாடக்கூடாதுன்னு ரிஷபன் தடுத்து. அப்படியா, சரி என்ன பண்ணணும், என் கூட யுத்தம் பண்ணணும். இப்போ யுத்தம் பண்ணணும்னா நானே யுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், என் கூட நிறைய பேர் இருக்கா, இந்த பரிஜனங்கள்லாம் இருக்கா, அவள் யுத்தம் பண்ணுவான்னு பெருமாள் தன்னுடைய சைன்யத்தில் ஒவ்வொருத்தராக அனுப்பிச்சார். ஒவ்வொருத்தராக போனால் ஒருத்தர் 2 பேருக்கு தோல்வி கூட ஏற்பட்டது. அடுத்தது விஸ்வக்சேனரை பெருமாள் அனுப்பினார். விஸ்வக்சேனர் போனார். கூட சக்கராயுதத்தையும் பெருமாள் பிரயோகித்தார். விஸ்வக்சேனருக்கும் ரிஷபாசுரனுக்கும் தீவிரமான யுத்தம் நடந்து கடைசியில் பகவானுடைய சக்கராயுதத்தினாலே ரிஷபன் என்னும் அசுரன் மாய்ந்தான். அவன் பகவானிடத்தில் கடைசியில் பிரார்த்திச்சான், சுவாமி உம்மை கூட யுத்தம் பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன், அதற்கு ஏற்றார் போலே ஒரு நல்ல வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது, நான் யுத்தம் பண்ணினேன், என் ஜென்ம சாஃபல்யமாச்சு. ஆனாலும் இந்த இடம் நான் வசித்த பிரத்தியமாக இருப்பதினாலே இந்த இடத்திற்கு இப்படியே ஒரு பெயர் உண்டாகணும், நீரும் இதில் நித்திய சாந்தித்யத்துடன் வசிக்கணும்னு அவனுக்கு பகவான் அளித்த வரத்தினாலே அது அந்த க்ஷேத்திரம் ரிஷபாச்சலம் என்ற பெயரை பெற்றது. 3வது அஞ்சனாச்சலம்னு ஒரு பர்வதம். அஞ்சனை என்னும் ஒரு பெண், கேசரி என்னும் அசுரராஜனுடைய மனைவியான அஞ்சனை என்னும் பெண் கேசரி என்னும் வானர வீரனை கல்யாணம் செய்து கொண்டு தனக்கு புத்திர பிராப்தியை வேண்டி தவம் செய்தாள். வெங்கடாச்சல மகாத்மியத்தில் சொல்லப்படுகிற கூடிய கதை. இவள் தவம் பண்ணா இவளுக்கு புத்திர சந்ததி உண்டாகணும்னு தர்ம தேவதை பார்த்தாளாம். ஐயோ இவ பாவம் புத்திர சந்ததி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு தர்மதேவரை ஒரு கொரத்தியினுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு அஞ்சனை தவம் புரியும் இடத்திற்கு வந்து, தரும தேவதை மிகுதையை கொடே இவள் மருவிய துயரினை மாற்றுவேன் என தெருவினில் ஒரு குறத்தெரிவை போலவே உருவு கொண்டு அணுகினாள் உலகு உய்யவே. அவள் செய்த கிருஷி பலித்தது. அஞ்சனாதேவி செய்த தவத்தின் பயனாகவும் பரம கிருபை கொண்டவளான தர்மதேவரை அஞ்சனையினிடத்தில் வந்து, நீ இங்கே தவம் செய்வதை காட்டிலும் வேங்கடகிரியின் ஏதாவது ஒரு சிகரத்தில் நீ தவம் செய்தாயானால் உனக்கு பகவத் அனுகிரகத்தினாலே நல்ல குழந்தை பிறக்கும்னு இவ சொல்கிறான். அந்த காலத்தில் குறத்திலாம் வந்து ஜோசியம் சொல்லுவாள் இல்லையோ, பிரஷ்னம்னா கேள்வி கேட்கறது, குறி கேட்கறதுன்னு அர்த்தம். நமக்குள்ளே என்ன ஆசை இருக்கோ, நமக்கு என்ன தேவையோ அதை குறித்து நாம் கேட்குறோம். அது குறத்திகள்லாம் வந்து அந்த காலத்தில் சாமி ஆடி அவள் ஏதோ ஒரு தேவதையை உபாசனம் பண்ணுறா. இது ஆழ்வார்கள் பாசுரங்கள்லையும் உண்டு. வெங்கடாச்சல மகாத்மியத்தில் பின்னால் 10வது கல்யாணத்தில் பெருமாளே குறத்தி வேஷம் போட்டு தான் வரப்போகிறார். அதெல்லாம் இருக்கே. இவள் ஒரு குறத்தி வேஷம் போட்டு வந்து அவளை கையை பார்த்து சொன்னான், நீ ஒன்றும் கவலைப்படாதீம்மா, உனக்கு பிள்ளை பிறக்கும், ஆனால் இங்கே தவம் பண்ணாத, லோக விதித்தனான ஒரு பிள்ளை பிறக்க போகிறான், ஆனால் நீ சென்று வேங்கடகிரியில் தவம் செய்வாயாகன்னு இவளை அனுப்புற. அஞ்சனாதேவி வேங்கடகிரியில் உக்ரமான ஒரு தவம் செய்து கொண்டிருக்கிறாள் ஆசிரமத்தில். சுவாமி புஷ்கரணி, பவனாசினி, பாபிநாசினி, ஆகாசகங்கான்னு எல்லா தீர்த்தங்களிலும் ஸ்நானமாடி தினந்தோறும் அவள் பகவானை குறித்து தவம் செய்யும் பொழுது வாயுதேவன் தினந்தோறும் அவளுக்கு ஒரு பழத்தை கொண்டு வந்து கையில் கொடுப்பான். பட்டி கடந்து தவம் பண்ணார இந்த ஒரு பழத்தை சாப்பிடணும் வாயுதேவன் கொடுப்பான். அதை மட்டும் புஜித்து கொண்டு இவள் தவம் செய்து கொண்டு வருகிறாள். ஒரு சமயம் வாயுதேவன் பரமசிவனையும் பார்வதியும் பார்ப்பதற்காக கைலாய பருவத்துக்கு போனார். அங்கே போனால் பார்வதியும் பரமசிவனும் இல்லை. எங்கே போனா தெரியலையேன்னு நந்திகேஸ்வரர்கிட்ட ஆயாலே எங்கே போயோ நான் அறியலான்னு. அவர் எங்கே போனால் ஊரை சுற்றிட்டு இருக்கவர் கபாலி எங்கே ஊரை சுற்றுறாரு. அதோ ஒய்ஃபை ஆஷம் பண்ணார், ஆசைப்பட்டு ஆஷம் பண்ணார். நீ போய் தேடிக்கோ வாயுதேவனே, நீ தான் எல்லா இடத்துலையும் தேடுவியன்னு. இதை குஞ்சன் நம்பியார்ன்ற மலையாள கவி ஓட்டந்துள்ளன்னு மலையாளத்தில் ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை வர்ணிக்கிறான். எங்கே போனாரோ தெரியலேன்னு அங்கேருந்து ஊரெல்லாம் சுற்றி வந்தார். ஒரு காட்டில் 2 குரங்கு. இந்த 2 குரங்கு ரொம்ப ஜாலியாக விளையாடின்னு இருக்கு. வாயுதேவன் உத்து பார்த்தார். ஓ இவரை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு. குரங்க பார்த்து இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே, எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே யோசிச்சா. ஆயால மர்க்கடன் மாறல்ல. ஓ என்ன மர்க்கடன் மாறல்ல ஏண்டா என்ன மொக்கன் அரேவனும் பார்வதி தேவியும் மர்க்கடாகாரன காணலும் தோறும் சஞ்சாரம் செய்து ஆயால மொக்கன் அரேவனும் பார்வதி தேவியும் நாங்களுக்கு நன்னாயிட்டுன்னு தெரியும்னா பிரத்யக்ஷமாக தெரியுது. மொக்கன் அரேவனும் பார்வதி தேவியும் மர்க்கடாகாரன காணனங்கள் தோறும் சஞ்சாரித்து அவர்கள் குரங்கு வேஷம் போட்டு
முட்காட்டில் விளையாடுறான். வாயுதேவன் போய் நமோ நமஹா பிரபுன்னா, ஏண்டா பாவி நான் தான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேஷம் போட்டேன், எப்படி கண்டுபிடிச்சேன்? எப்படி கண்டுபிடிச்சேன்? கண்டுபிடிச்சல சுவாமி, அதனால என்ன பண்ணுறது, சரி போ அப்படின்னு வாயுதேவனுக்கு அனுகிரகம் பண்றார். அங்க பார்வதியை கூப்பிட்டு, மரக்கடா பெண்ணே நிஜஸ்வரூபத்தை கிரகிக்க நீ. மரக்கடா பெண்ணே, எங்க குரங்கு சரீரத்தை விட்டுட்டு, அந்த குரங்கு மேக்கப்பை விட்டுட்டு, ஆனா பார்வதி குரங்கா இருந்தா இவளை திருப்பி நிஜஸ்வரூபத்தை கிரகிக்க நீ நிஜஸ்வரூபத்துக்கு வானார். முடியாதுன்ட்டா பார்வதி. நானி சென்னின்னங்கருள் செய்து பார்வதி நாதா நங்களுக்கு ஒரு வைஷமியம் கிட்டி. நானி கோணி பார்வதி தேவி தள்ளி நின்று ஞான் நிஜஸ்வரூபத்தை கிரகிக்கல் இல்லைன்னா முடியாது. பார்வதி வைக்கப்பட்டு பரமசிவன் பார்த்ததே இல்லை. என்னடி அம்மா இப்படி வைக்கப்படுறே, உன்னை கல்யாணம் பண்ணின நாள்ல இருந்து ஆரம்பிச்சார். நாதா நங்களுக்கு ஒரு வைஷமியம் கிட்டி, நாங்களுக்கு ஒரு வைஷமியம் கிட்டி. என்ன வைஷமியம் என்ன ஆயிட்டு? ஓ, நான் மர்க்கட ரூபத்தில் விஹரணம் பண்ணிட்டோம். அந்த மர்க்கட ரூபத்தில் விஹரணம் பண்ணதுனால நின்ற வீரியம் என் கர்ப்பத்தில் சேர்த்து, உன்னுடைய வீரியம் என் கர்ப்பத்தில் தங்கிடுத்து. ஆகையால் இப்ப நான் நிஜஸ்வரூபத்தை எடுக்க முடியாது, எடுத்தா அந்த கர்ப்பம் கலைஞ்சிரும்னு வருது. ஓ, அதான் உன்னுடைய பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, சரி அப்ப பிரசவிச்சுறேன் அப்படின்னு பெருமான் பரமசிவன். ஓகே, அதெல்லாம் ரிஷி கர்ப்பம்ன்ற மாதிரி தானே, அது அவளுடைய தானே சக்தி விசேஷம் தானே. உடனே பிரசவிச்சுனர். முடியாதுன்ட்டான். ஏன் பிரசவிக்க மாட்டேன்? ஏற்கனவே 2 குட்டியை வச்சுன்னு படுற பாடு. நாங்களுக்கு 2 குட்டி காணும். என்ன, ஒரு குட்டி ஆனத்தலை, ஒரு குட்டி 6 தலை. ஆனைத்தாளையானை பெற்றும் பின்னும் ஆறுமூகானை பெற்றும் பின்னும் நான் வானத்தை பிரசவிச்சார். ஏற்கனவே ஒன்று ஆனத்தலை, இன்னொன்று 6 தலை, இப்போ இன்னும் குரங்கு. ஆனைத்தாளையானை பெற்றும் ஆறுமூகானை பெற்றும் வானரத்தை ஞான் பிரசவிச்சா. என்ன ஏண்டோ மானக்கழிவு வருத்துந்தோ பகா. நமக்கு எல்லாரும் கேள்வி பண்ணாரு, பார்வதி இப்படி பிரசவிக்க மாட்டேன்றா, குட்டி போடுறாளேன்னு சொல்ல மாட்டாளா? சரி, யாருக்கு புத்திர பிராப்தி வேணுமோ அவளுக்கிட்ட குழந்தைய கொடுத்து விடலாம்னு உடனே வாயுவை கூப்பிட்டு, இந்த வீரியத்தை ஒரு தொன்னையில எடுத்துக்கோ, அதை கொண்டு போய் யாருக்கு புத்திர சந்ததி இல்லையோ அவகிட்ட கொண்டு போய் சேர்த்துடுன்னு சொன்ன. நான் யாருக்கு சுவாமி கொடுக்கறதுன்னு வாயுதேவன் கேட்க, ஏன்பா நீ தான் அஞ்சனாதேவிக்கு நித்தியம் பணம் கொடுக்குறியோ இல்லையோ, அப்ப இதையே கொடுத்துடு சுவாமி, இது துரோகம் இல்லையா? பழம் அவள் பசிக்காக தவத்திற்காக கொடுக்கிறேன், உம்முடைய வீரியத்தை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்னார். ஏண்டா கவலைப்பட போற? லோக விரித்தனான ஒரு பிள்ளை பிறக்க போறான். அவன் யார்? ராமதாசன். என்னை விட ராமபக்தன் யார் இருக்கா? ராமனுடைய பெருமையை சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனேன்னு ராமனுடைய பெருமையை உபதேசித்த பரம பாகவதோத்தமன் நான். அந்த என்னுடைய அம்சமாக உன்னுடைய அம்சமாகவும் ஒரு பிள்ளை அஞ்சனாதேவிக்கு பிறக்க போகின்றான். அவன் என்ன பண்ணுவான்? இங்கேருந்து லங்கைக்கு தாண்டி போவான். சமுத்திரம் கங்காவிஹீனம் சமுத்திர சன்லங்கனம் லங்காதிரான் அகங்கார மேருண்ட லங்காதி நாதானை கண்டதா சண்டா மாருதமாய் கண்ட ஸ்தாலங்களில் தாடனம் செய்யோனர். இங்கிருந்து சமுத்திரத்துக்கு எகிரி குதிச்சு தாண்டி போய் 10 தலை 20 கண்ணம் இருக்கிற அந்த ராவணனை பலார் 4 அரை அரைஞ்சு அவனை காலில் கட்டி இழுத்துட்டு வந்து நேர தசரதன் குமாரனுடைய திருவடிவாரத்தில் சேர்ப்பித்து பிராட்டிய பெருமாளையும் சேர்க்க போகிறான். அவ்வளவு பெருமை அவனுக்கு கிடைக்க போகிறது. என் அம்சமும் உண்டு, உன்னுடைய அம்சமும் உண்டு. చదువులంబు తెలిసి శంకర్రాంశుడై సదయుడు ఆశుగ సంభవం రొక్కగా ఆటమోడి గలదా రామయ్య. శంకర్రాంశుడై సదయుడు ఆశుగ సంభవం. சங்கராம்சுடு ருத்ரனுடைய அம்சம், ஆசுகன் யாரு? வாயு. அந்த வாயுனுடைய சம்பந்தத்தை பெற்றவன் சொன்ன உடனே, அழுகுறும் அஞ்சனாதேவி அங்கையின் முழுதுணர் ஆசுகள் கொடுக்க முன்னுகர் பழம் இதென்று அருந்தினல் பழுப்பில் சிந்தையாள். தினந்தோறும் அஞ்சனைக்கு பழத்தை அளிப்பதை போன்று பரமசிவனுடைய வீரியத்தை ஒரு ஓலையில் தொன்னையில் எடுத்துன்னு போய் நேர வாயு அஞ்சனாதேவியிடத்தில் கொடுத்தான். நித்தியம் பழம் கொடுப்பார், அதுபோல் இன்னைக்கு பழச்சாறு கொடுக்குறாரு போல இருக்கு அப்படின்னு ஜூஸ்ன்னு சாப்பிட்ட உடனே இது பரமசிவனுடைய வீரியம். என்ன சுவாமி இப்படி பண்ணிவிட்டேறினார்? நடந்த விற்த்தாந்தங்கள் எல்லாவற்றையும் வாயு சொல்லி அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை லோக விதித்தனாக அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சனை கிரியணையன் அஞ்சனையின் மைந்தனாக ஆஞ்சநேயன் என்று பெயர் பெற்றானே. அஞ்சனா சுப்ரஜா வீரன் பெயர் பெற்றவன். அஞ்சனாதேவி ஆசிரமம் அமைத்து அங்கே தவம் செய்த மகாத்மியத்தினாலே அதற்கு அஞ்சனகிரி என்னும் ஒரு திருநாமம் ஏற்பட்டது. அதை தேசிகன் இன்னும் அதை ஃபைன் டியூன் பண்ணினார். அஞ்சனகிரிநாத ரஞ்சனீ பவதி. அம்மா தயாதேவியே, நீ யார் தெரியுமா? அஞ்சனகிரிநாதன். அஞ்சனகிரிநாதன் கிரி மலை. அஞ்சனம்னா மை போன்று கருத்த
மலை. அந்த மை போன்று கருத்த மலை போன்று மைவண்ண திருமேனி உடையவனான தயா பகவான் ஸ்ரீனிவாசனுடைய கருணாமூர்த்தியாக நீ விளங்குகிறாய்னு அஞ்சனகிரிநாத ரஞ்சனி பவத்தின்னு அஞ்சனாதேவி இருந்ததினாலே அஞ்சனமலை ஒரு பெயர், அஞ்சனாத்ரி. அல்லது அது கருத்த மை போன்றுதான் விளங்கக்கூடியதுனாலே அந்த மலைக்கு அஞ்சனகிரின்னு பெயர் உண்டு. பகவானுடைய திருமேனியின் பிரதிபிம்பம்னு சொல்லு. மாயாவி பரமானந்தம் தியக்த்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சக மோதரேன்னு புராணங்கள் கலியுகத்துல பிரத்யக்ஷ தேவதா விசேஷமான ஸ்ரீனிவாசனுடைய வைபவாதிசயங்களை அவன் வைகுண்டத்தில் இருந்ததான விரக்தியினாலே வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகான்னு அந்த வைகுண்ட வாசத்தையும் தான் விரும்பாதவனாக லக்ஷ்மி சகனாக லக்ஷ்மி விசிஷ்டனாக ஸ்ரீ நிவாசன் என்று பெயர் பூண்டு அபீஷ்ட வரதனாக சுவாமி புஷ்கரணி என்னும் உத்தமமான அந்த புஷ்கரணியினுடைய கரையில ஆனந்தநிலைய விமானத்துல தேயே சதம் மனுஷ்யானாம் ஆனந்தாக தேயே சதம் தேவானாம் ஆனந்தாகனு இந்த ஆனந்தத்தை மேன்மேலும் மேன்மேலும் மேல்மேலும் விருத்தி செய்து கொண்டு விளங்குகிறான்னு அதை வர்ணிக்கிறார். ராமாவதாரத்துக்கு இந்த பெருமான் காரணபூதமாய் அமைந்திருந்ததனால் தான் வால்மீகி மானிஷாத என்று ஸ்ரீனிவாசன் இவர் மனசில் வைத்து பாடினார். ஆழ்வார்கள் எல்லோரும் இந்த பெருமானை பாடியிருக்கான். ஆழ்வார்கள் எல்லாரும் பாடலையே நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்திசிய நின்றான் அரங்கத்து அரவினனையான்னு அந்த ரங்கநாதன் தான் இங்க ஸ்ரீனிவாசனா சேவசாதிக்கிறான்னு ஒரு பாசுரத்துடைய அர்த்தத்தை காண்பித்த பொழுதே அது எல்லாருக்கும் உபலட்சணமாகத்தான் அமையப் போகிறது. ஆழ்வார்கள் கவுண்ட் டவுன் எப்பொழுதும் நாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் விரும்ப திவிதேச கவுண்ட் டவுன் பண்ணினா போகிறோம். எத்தனை பெருமாள் பார்த்தோம் மறந்து போய் கூட சேவித்தோம்னு சொல்ல போகிறதில்ல. அதை பார்த்துட்டா போகிறோம் நமக்கு. அல்லாவா பாடினாளா பாடலையா 13 12 11 அரங்கனை பாடிய வாயால் குரங்கனை பாடுவேணும் அந்த விசாரங்களை நமக்கு வேண்டாம். திவிதேச கணக்கில் திருவரங்கத்துக்கு அடுத்தது மிக பிரதானமாய் அமைந்திருக்கக்கூடியதான திவ்யக்ஷேத்திர விசேஷமாக திருவேங்கடமுடியானுடைய திவ்யக்ஷேத்திரம் பிரசித்தமாக விளங்குறது. ஆழ்வார்களுக்கு அப்புறம் பின்னாடி வந்ததான ஆச்சாரிய சார்வபௌமர்கள் எல்லாருமே இந்த க்ஷேத்திர விசேஷத்தை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக பகவத் ராமானுஜர் வியாசனுடைய பிரம்மசூத்திரங்களுக்கு தான் அருளி செய்த உத்தம வியாக்கியானமான ஷாரீரக சாஸ்திரம்ன்றதான வியாக்கியானத்தை இந்த திருமலை திருப்பதியில தான் அருளி செய்ததாகவும் குரு பரம்பரையில சொல்றான். ஆகையால் தான் முதல்லையே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபார். பகவத் ராமானுஜர் மங்கள ஸ்லோகம் இட்டார். ஆரம்பித்த காரியத்தை நாம் விக்னம் இல்லாமல் பூர்த்தி செய்வதற்காக மங்கள ஸ்லோகம் பண்ணுவோம். சுவாமி தானே மங்கள ஸ்லோகம் சொல்லணும். நாம் அந்த சமயத்தில் நிறைய பேசலாம்னு எல்லாரும் அந்த பேசிட்டு இருக்கோம் இல்லையோ. அந்த பிரம்மசூத்திரத்திற்கு தான் வியாக்கியானம் எழுதுகிற சமயத்தில் ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே ஸ்ருதி சிரசி விதீப்தன் வேதங்களுக்கெல்லாம் மேல்சாத்தாய் அமைந்த பகவானுடைய திருமேனி தத்விஷ்ணோ பரமம் பரகம் சதா பஷ்யந்தி சூரையான்னு அவனுடைய திருவடி அல்லது அவன் வசிக்கக்கூடியதான ஸ்தான விசேஷம். பதம்ன்றதுக்கு திருவடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, பதம்னா ஸ்தானத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பகவானுடைய திருவடியை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவிஷ்டோ பரமே பதே மத்வ உத்சான்னு தேனே மலரும் திருவடித்தாமரைகளாக அந்த திருவடித்தாமரைகளை ஸ்தோத்திரம் பண்றான். அவன் எழுந்தெழுதிக்கக்கூடியதான பரமாகாசமான அந்த வைகுண்டத்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. பக்தி பகவதை சகான்னு பக்தர்கள் பாகவதர்கள் நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள்னு எல்லாரும் பகவானை அங்க கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே. அதே போன்று தான் இங்கேயும் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல கடைசியில ஸ்ரீனிவாசனிடத்துல பிரார்த்திக்கிறார். நாதః பரம் கிமபி மே த்வயி நாதனீயம். அம்மா தயாதேவியே, இனி உன்னிடத்துல பிரார்த்திக்க வேண்டிய அம்சங்கள் எதுவும் இல்லை, வேற பிரார்த்தனையும் கிடையாது. ஸ்ரீனிவாசனுக்கு மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்ச ஒரு பாகாயின் எல்லாத்தையும் கொண்டு போய் உண்டியில சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நம்முடைய டிசைர்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுது. என்னென்ன பிரார்த்தனைகள் உண்டோ அதுக்கப்புறம் எல்லா பிரார்த்தனையும் முடிஞ்சு போச்சு. இப்போ வேற என்னென்ன, இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சார். இனிமேலாவது பெருமாள் திருவடி சேர்த்துக்கிடுவேன்னு பிரார்த்திக்கலாமேன்னு ஆரம்பிச்சு 89வது வயசுல. அப்ப என்ன கேட்கலாம்னா, தஃபரம் கிமபி மே த்வயி நாதனீயம் மாதர்தயே மயி குருஷ்வ ததா பிரசாதம். ஆனா நீ ஒரு அனுகிரகத்தை செய்துத்தான் தீரணும். கட்டாயம் உன்னிடத்துல நான் ஒரு பிரார்த்தனை வைப்பேன். அந்த பிரார்த்தனையை நீ சபலமாக்கணும்.
நான் உன்னிடத்துல வைத்ததான பிரார்த்தனையை நீ பூர்த்தி செய்து காண்பிக்கும். என்ன வைகுண்டத்துக்கு போனா ஆஹான்றா, அப்படின்றா, இப்படின்றா, சௌக்கியமா இருக்கான்றா, அந்த வைகுண்டத்தை கொண்டாடுறா. அங்க வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் எல்லா விதமான மங்களங்களையும் அந்த க்ஷேத்திர விசேஷத்தில் அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காளே, ரொம்ப சந்தோஷம்தான், ரொம்ப விசேஷம்தான். ஆனாலும் இங்கே திரிந்தோருக்கு இழுக்குற்றதென்ன ஆழ்வார். இங்கே இருக்கச்சே கஷ்டம்னு நான் சொன்னால்தானே வைகுண்டத்தை வரதை பற்றி யோசிக்கணும். இங்கே எனக்கு பரம சுகங்கள் ஏற்பட்டதுன்னா யாராவது வைகுண்டத்துக்கு ஆசைப்படுவாளா? இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கச்சேவே நம்ம வைகுண்டத்தை நினச்சி பார்க்க மாட்டோம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் சரணாகதி பண்ணிக்கணுமா, அவ்வளோ சீக்கிரத்தில் நாம் சமாஷம் பண்ணிக்கணுமா, சமாஷம் பண்ணால் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது சொல்கிறோம். அதெல்லாம் யார் முடியும் சுவாமி, முதல்ல அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டுருவோம் நம்ம. சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா, என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒற்றி கொண்டு. பகவானுடைய சம்பந்த விசேஷத்தை நாம் பெறுவதற்கு வைஷ்ணவ இலச்சினைகள் நமக்கு தேவை. தீயில் புலிகின்ற செஞ்சுடராடி திகழ் திரு சக்கரத்தின் கோயில் புலியாலை ஒற்றுண்டு நின்று குடி ஆட்செய்கின்றோம். நாம எதிரவானா பிறந்து விடலாம். பிறக்கிறது பை பர்த், பர்த் ரைட். அது பை பர்த் நாம பிறந்துட்டோம். ஜன்மனா பிராமணோஜயா சம்ஸ்காராத்து துஜோச்சது. சம்ஸ்காரத்தினால்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. வைஷ்ணவத்தொன்றது அவனுக்கு எப்படி சித்திக்கிறது? சம்ஸ்காரத்தினாலே. சம்ஸ்காராத்து த்விஜ உச்சதே, அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன். பிராமண சமூகம் என்று ரிஜிஸ்டர் செய்யப்படுகிறது. அப்புறம் வித்யாயாதி விப்ரத்தம், வித்தியினாலே அவனுக்கு விப்ரன் என்ற பெயர் உண்டாகிறது. இந்த 3 குவாலிஃபிகேஷனும் யார்கிட்ட இருக்கோ அப்படிப்பட்டவன் தான் ஸ்ரோத்ரியன் என்று புகழப்படுகின்றான். அவனுக்கு ஸ்ரோத்ரியன் என்ற பெயரானது உண்டா. இதெல்லாம் பிராமணன் என்பது ஜாதி, ஆனால் வைஷ்ணவம் என்பது சமூகம். வைஷ்ணவம் என்பது ஒரு சமூகம். தொண்டை குலம்னு பேர் அந்த குலத்திற்கு. அதை சொன்னார். தீயில் பொலிகின்ற செஞ்சுடராடி திகழ் திரு சக்கரத்தின் கோயில் புலியாலை ஒற்று நின்று சசங்க சக்கர லாஞ்சன சதுர்த்வ புன்ற மண்டித சகண்ட லக்ன சத்துளஸ்ய நர்க பத்ம மாலிகான். சுவாமி தேசிகனுடைய திருமேனியை தியானம் பண்ணணும்ன்றது ஆச்சாரியனுடைய திருமேனியை தியானம் பண்ணணும். ஆகையால் தான் பரீட்சித் மகாராஜனுடைய சபைக்கு சுகபிரம்ம வர. அப்படி சுகபிரம்ம வரச்சே தல்லக்ஷணக்யா அபிகூடவர்ச்சசம் அந்த சுகபிரம்மத்தை வர்ணிக்கிறார் பாருங்க பாகவதத்துல. சொக்கி போற அழகு. ஒரு 18 வயசு பிள்ளை கட்டிளங்காலை, என்னமோ ரிஷிகுமாரர்னா தாடியை மீசி வச்சுட்டு எண்ணெய் வாராயி தலை வாரா எண்ணெய் வாராத ஒரு தலை சிக்கு படிஞ்சு அழுக்கு துணியை உடுத்திட்டு வருவாங்க. பல 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 பலன்னு சுகபிரம்மம் அப்படி உள்ள வரச்சே ஸ்திரீனாம் மனோக்கியம் ருச்சிரஸ்மிதேனு. அவருடைய முகவிலாசத்தை பார்த்து பெண்கள்லாம் மயங்கி போயிட்டாலாம். ரிஷி பத்திரிகள்லாம் ஐயோ நம்ம ஆத்துக்காருக்கு பதில் இவர் தேவலை போல இருக்கு. எல்லாரும் அப்படிதான் நினைப்பா. எல்லாரும் அப்படிதான் நினைப்பா. செல்போனும் இந்த மாடலை விட அந்த மாடல் நல்லா இருக்குன்னு தான் எல்லாருக்கும் தோணும். ஆகையால அவர் நன்னா இருக்காரே, நன்னா இருக்கார். ஸ்திரீனா மனோக்கியம் ருச்சிரஸ்மிதேன. வியாசர் உருகி போய் வர்ணிக்கிறார். என்ன அழகு, என்ன அழகு, என்ன ஒரு பிரம்ம வர்ச்சஸ் உள்ள வரச்சே வேண்டும். அவரோ அவதூதர், சகலத்தையும் துறந்தவர், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டவர். இப்ப பரீட்சித் மகாராஜனுக்கு பாகவத காலக்ஷேபம் சொல்ற வரார். அந்த சமயத்துல இவரை பத்தி வர்ணிக்கிறது ரொம்ப முக்கியமா சுவாமினர். கட்டாயம் வர்ணிக்கணும். ஆச்சாரியனுடைய திருமேனி தியானம் செய்தால்தான் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் புரியும். அவருடைய திருமேனியை தியானித்தால்தான் பாகவதம்ன்றது முழுக்க முழுக்க வேதாந்த விஷயம். அந்த வேதாந்த அர்த்தங்கள்லாம் பரீட்சித் மகாராஜனுக்கு இல்ல, அவருக்கு புரிஞ்சிடும். நமக்கு புரியணுமே, நமக்கு அந்த பாகவதம் புரியணுமே. விண்டே பாகவத வினாலி திண்டே காரிலி தினாலி. நான் தெலுங்குல சாப்பிடணும்னா வடை சாப்பிடு, கேட்கணும்னா பாகவதம் கேளுங்க. அது புரியணுமே சுவாமினர். முதல்ல சுகபிரம்மத்துடைய திருமேனி தியானம் பண்ணு. இப்படி ஆச்சாரியனுடைய திருமேனி தியானம் செய்தால்தான் நமக்கு வேதாந்த விஷயங்கள் புரியும். இல்லைனா வேண்டாத விஷயங்கள் தான் புரியும். எது தேவையில்லையோ அதுதான் தேவையில்லை. அப்போ ஒரு வைஷ்ணவனுடைய லட்சணம் என்னன்னு, ஏ கண்டலக்ன துளசி நளினாட்ச மாலாகான்னு கழுத்துல சாற்றப்பட்டதான துளசி மணி மாலைகள், தாமரமணி மாலைகள், இருபுறமும் துலங்கக்கூடிய ஊர்துபுன்றங்கள், திருநெற்றியில் துலங்கக்கூடிய ஊர்துபுன்றங்கள் பார்த்தாலேயே அவன் வைஷ்ணவன் தெரியும். அந்த சித்தி நமக்கு உண்டாரத்துக்கு யார் காரணம்? வைஷ்ணவத்த சித்தி நமக்கு யார் கொடுக்குபவர்கள்னு கேட்டா திருவேங்கடமுடியான் தான் கொடுக்கிறான். காரணம் என்ன? சங்க சக்கரங்களை கொடுக்கிறவன் அந்த பெருமாள் தான். தொண்டைவான் சக்கரவர்த்தி தன்னுடைய சத்ருக்களை சம்ஹாரம் செய்வதற்கு பெருமாள் தன்னுடைய சங்க சக்கரத்தையே தானம் பண்ணினார். அதுக்கப்புறம் பெருமாள் சங்க சக்கரமே இல்லாமல் இருந்தார். பின்னாளில் சுவாமி ராமானுஜர் மீண்டும் பெருமாளுக்கு அதனை சமர்ப்பித்தார் என்பதாக குரு பரம்பரைகளிலும் க்ஷேத்திர மகாத்மியங்களிலும் நாம் பார்க்கிறோம். செண்டியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி
தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு அப்ப மாம் மதியம் சனிக்கிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்ரீகுரு ஸ்வயம். நான் என்னை சேர்ந்த சேதனம் அச்சேதனம் இது எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் உன்னுடைய கைங்கரியத்திற்காக உபயோகிக்க வேண்டும். அந்த பகவானுடைய சரணத்துல தான் பகவத் ராமானுஜர் ஸ்ருதி சிரசி விதீப்தே அந்த திருவடியை ஸ்தோத்திரம் பண்றார். வேதங்களுக்கெல்லாம் மேல் சாத்தாய், வேதத்திற்கு மேல் பாகத்துல எது இருக்கு? ஸ்ரீனிவாசனுடைய திருவடி. அந்த திருவடியில தான் ஆழ்வார் புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. வேற இல்ல, வேற கதி இல்ல, வேற நின்னருளாம் கதியின்றி நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கே இனிதான நிலை உகந்தேன்னு உன்னுடைய அனுகிரகத்தை காட்டிலும் மற்றொரு அனுகிரகம் எனக்கு இல்லடாப்பான்னு நேர வந்து உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு உள்ள புகுந்த மற்ற பெருமானுடையதான